ஒரே நாளில் கிட்னி கல்லு கரைக்கும் பீன்ஸ் வைத்தியம். யாருக்காவது கிட்னியில கல் இருந்தா அதை கரைக்கிறதுக்கு பொதுவா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் ஆபரேஷன் பண்ண எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கல் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இதுவரைக்கும் 3 முறை ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் 3 முறை ஆபரேஷன் பண்ணாங்கன்னு கேட்டா, முதல் முறை கல்லு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணியிருந்தா மறுபடியும் அடுத்த கல்லு வந்திருக்காது. அதை விட்டுட்டு இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணா அந்த மனிதன் செய்யற தவறுனால மறுபடியும் இன்னொரு கல் வருது. அதனால நிரந்தரமா கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இதுக்கு பீன்ஸ் வைத்தியம்னு பேரு. யாருக்காவது கிட்னியில கல் இருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரே நாள்ல கல்லு காணாம போயிடும். நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்காது. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். பீன்ஸ்னா சோயா பீன்ஸ் கிடையாது, சாதாரணமா பீன்ஸ் காய், அமெரிக்கன் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். அதுல இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துடணும். சின்ன சின்னதா கட் பண்ணணும். ஒரு 2 லிட்டர் தண்ணியில இந்த பீன்ஸை போட்டு 2 மணி நேரம் அடுப்புல சூடு பண்ணணும். கேஸ் ஸ்டவ்ல வைக்கணும். கேஸ் ஸ்டவ்ல சிம்மில் எரியணும். அதாவது கொஞ்சமா தான் எரியணும், நிறைய எரியக்கூடாது. இல்ல விறகடுப்புல வைக்கிறதா இருந்தா தீ கொஞ்சமா இருக்கணும், சீக்கிரமா வேகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வேகணும். இப்படி 2 மணி நேரம் வச்சுட்டு அந்த பீன்ஸையும் தண்ணியையும் மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஆறினோன்னு எடுத்து குடிச்சிடணும். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கணும். இந்த பீன்ஸ் கூழை குடிச்ச உடனே அந்த நிமிஷத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 3 மணி நேரத்துல 3 லிட்டர் தண்ணி குடிச்சா அப்புறம் இருந்து யூரின் போறத ஒரு டப்பால எடுத்து பார்க்கணும் கல்லு வந்திருக்காருன்னு. அன்னைக்கு நைட்டுக்குள்ள கல்லு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா சாதாரணமா குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது. இப்படி ஒரே ஒரு நாள் இந்த வைத்தியத்தை செஞ்சா கிட்னி கல்லு கண்டிப்பா கரையும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இதுவரைக்கும் நிறைய பேர் குணமாயிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு போன்ல கூப்பிட்டு ஒரே நாள்ல கிட்னி கல்லு கரைஞ்சிருச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இனிமேல் நாம கிட்னி கல்ல கரைக்கிறதுனா இந்த வைத்தியத்தை பயன்படுத்தலாம். இது கிட்னி கல்லு கரையிறதுக்கு தான் வைத்தியம். ஆனா உண்மையிலேயே கிட்னி கல்லு ஏன் வருது, இனிமேல் வராம இருக்கிறது என்னங்கிறது அது தனி வைத்தியம். அது ஏற்கனவே நம்ம புக்ல வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். இருந்தாலும் இங்க இன்னொரு முறை பார்க்கலாம். கிட்னி கல்லு வர காரணம் என்னன்னா, 1 உப்பு அதிகமா சாப்பிட்டா வரும், 2 உப்பு கம்மியா சாப்பிட்டா வரும், 3 தண்ணி அதிகமா குடிச்சா வரும், 4 தண்ணி கம்மியா குடிச்சா வரும், 5 மனதில் பயம் இருந்தா வரும், 6 காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருந்தா வரும், 7 கொசுவத்தி பயன்படுத்தினா வரும், 8 ஏசி ரூம்ல இருந்தா வரும். அப்போ இனிமேல் நமக்கு கிட்னிகள் வராம இருக்கணும்னா ஏசி ரூமை பயன்படுத்துறத தவிர்க்கணும். கொசுவத்திகள் தயவு செய்து பயன்படுத்தவே கூடாது. கொசுவத்தியில் இருக்கிற அந்த குப்பை தான் மூக்கு வழியா உள்ள போய் நுரையீரல் வழியா ரத்தத்துக்கு போய் அதுதான் கிட்னில கல்லா மாறுது. அதனால கொசுவத்திய பயன்படுத்தவே கூடாது. மனதில் பயம் இருந்தா கிட்னில கல்லு வரும். அப்போ மனதில் உள்ள பயத்தை சரி பண்றது எப்படிங்கறத இந்த மாத பத்திரிகையில வேறொரு கட்டுரையில தெளிவா சொல்லியிருப்போம். அதை பார்த்து பயத்தை குறைச்சிக்கங்க. அடுத்தது, உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேக்குதோ அந்த உப்பை ஒழுங்கா சாப்பிடணும். உப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது. பொடி உப்பு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு மட்டுமே பயன்படுத்துங்க. கல்லுப்பை சட்டியில போட்டு வறுத்து பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி அதிகமா குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. எப்ப தாகம் எடுக்குதோ ஆசிரியர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு குடிக்க கூடாது. ஆடு மாடு மாதிரி நாம தண்ணி எப்ப தாகம் எடுக்குதோ அப்ப குடிக்கணும். இப்படி இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்தினா இனிமேல் நமக்கு கிட்னில கல்லு வரவே வராது. பொதுவா கிட்னி கல்லுக்கான அடிப்படை காரணமே இந்த 7 விஷயம் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதிகமா பேசுறது. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டெலிகாலிங் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க கிட்னில கல்லு வரும். எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவு தூரம் கிட்னில கல்லு வருங்கிறத புரிஞ்சுட்டு இனி பேச்சை கம்மி பண்ணுங்க. இந்த கட்டுரை மூலமாக 2 விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். 1, கிட்னி கல்லை எப்படி கரைக்கிறது, இனிமேல் எப்படி வராம இருக்கிறது. அதனால கிட்னி கல் இல்லாதவங்க இந்த விஷயங்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கிட்னில கல்லு வரவே வராது. மேலும் விவரங்களுக்கு